ஆயுத போர் முடிந்தாலும் வார்த்தை போர்கள் தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்கு. போர் நிறுத்தத்தை ட்ரம்ப் அறிவிக்கிறார். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில போர் நிறுத்தம் வந்தாச்சு, 2 நாட்டையும் நாங்கள் பேசிட்டோம், 2 பேரும் சரியான நேரத்தில் சரியான விஷயத்தை புரிந்து கொண்டார்கள், போர் முடிந்தது அப்படின்னு. அது இங்கே ஒரு பிரளயத்தை உண்டாக்குச்சு. இந்தியாவுடைய முடிவை எப்படி அமெரிக்க அதிபர் அறிவிக்கலாம் அப்படின்னு. இதன் காரணமாக ஆளும் பாரதிய ஜனதா அரசுக்கு ஒரு நெருக்கடி உருவாகுது. ஏன்னா இந்தியா ஆசியா கண்டத்தில் மிகப்பெரிய நாடாக இருக்கிறது, ஒரு துணை கண்டமாக இருக்கிறது. ஆனால் அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டில் இந்தியா இருக்குதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் உருவாயிடுச்சு. ஒரு விமர்சனம் எழுந்துச்சு, பரவலாக இந்த விமர்சனம் எழுந்துருச்சு. எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, கடுமையான விமர்சனம். வேற வழி இல்லாமல் பாரத பிரதமர் 3வது நாடு இந்த விஷயத்துக்குள்ள, எங்களோட விஷயத்துக்குள்ள காஷ்மீர் விவகாரத்தில் மத்தியஸ்தம் பண்ண தேவையில்லை, உள்ள தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு கவுண்டர் கொடுக்குறாரு. உடனடியாக ட்ரம்ப் கொதித்தெழுந்து, நான் 2 நாட்டையும் பேசினேன், வணிகத்தை நிறுத்தினோன்னு சொன்னேன், உடனே பயந்து போய் 2 பேரும் போரை நிப்பாட்டிட்டாங்க. அணு ஆயுத போரை, குறிப்பாக அவர் சொல்கிற வார்த்தை, ஒரு அணு ஆயுத போரை நாங்கள் தடுத்து இருக்கிறோம் அப்படிங்கிறார் அவர். உடனே இந்தியா ஒரு கவுண்டர் கொடுக்குது, அணு ஆயுத தாக்குதலுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், அதை கண்டு நாங்கள் அஞ்சவில்லை அப்படின்னு சொல்லி பாரத பிரதமர் இன்னொரு கவுண்டர் கொடுக்குறாரு. இது இப்படியே வார்த்தை போராக தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில தொடங்கி இப்போ அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வார்த்தை போராக இது நின்று கொண்டு இருக்கிறது. இதற்கு இடையில பெஹல்காமில் தாக்குதல் நடந்துச்சு. அந்த தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் இப்போ வரையும் கைது செய்யப்படலை, கண்டுபிடிக்கப்படவில்லை. ஒரு சிறந்த புலனாய்வு பிரிவை, புலனாய்வுத்துறை வைத்திருக்கக்கூடிய இந்தியா அதற்கான நகர்வை எடுத்துட்டு இருக்கா என்னங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல. ஆனால் அதற்கு பதிலடியாக ஒரு கவுண்டர் அட்டாக்கை பிஓகேல தீவிரவாத முகாம்கள் மேலே கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் முடிச்சிட்டாங்க. ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம், அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல், ராணுவ அதிகாரிகள் பேட்டி கொடுத்தாங்க, அதோட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு பாகிஸ்தான் ஒரு கவுண்டர் கொடுக்குறாங்க, ட்ரோன் தாக்குதல். அந்த ட்ரோன்லேயும் குண்டுகளோ எக்ஸ்ப்ளோசிவ் கண்டென்ட்ஸோ இல்லை, கேமரா மட்டும்தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான தகவல். அவங்க ஒரு கவுண்டர் கொடுக்குறாங்க, அதையும் இந்தியா டிஃபீட் பண்ணுறாங்க. சில விமானங்கள், போர் விமானங்கள், பாகிஸ்தானோட விமானங்கள் இந்திய எல்லைக்குள்ளே வருது, அதையும் டிஃபீட் பண்ணுறாங்க, முடிச்சிடுறாங்க. ஆப்ரேஷன் சிந்தூர் ஆரம்பித்ததுலேருந்தே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்களும் சமூக ஊடகங்களும் ஒரு பரபரப்பான விஷயத்தை கொண்டு போனாங்கல்ல. கராச்சியை கைப்பற்றியாச்சு, லாகூரை நொறுக்கியாச்சு, பாகிஸ்தான் இராணுவ தளபதி தப்பிச்சு ஓடிட்டாரு, தலைமறைவு, பிரதமர் பங்கருக்குள்ளே போயிட்டாரு. இதே மாதிரியான ஒரு ஹைக்கு பாகிஸ்தான் ஊடகங்களும் பாகிஸ்தான் சமூக ஊடகங்களும் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்தியா பின்வாங்கியது, இந்தியா அலறியது, இந்தியாவுடைய விமானங்களை சுட்டு வீழ்த்து விட்டோம், இப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹைக்கு அங்கே உள்ள சோசியல் மீடியாலே உள்ள நபர்களும் தனிநபர்களும் அங்கே உள்ள ஊடகங்களும் அங்கே உள்ள மக்களுக்கு கொடுத்து அங்கே உள்ள மக்களையும் ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு மனநிலையை வச்சுட்டு இருக்காங்க, போரை எதிர்கொள்ளக்கூடிய சூழலையே வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம இங்கே பார்த்தது பாகிஸ்தான் ராணுவத்தை அங்கே உள்ள மக்கள் எதிர்க்கிறாங்க. பலுசிஸ்தான் இங்கே அதிகபட்சமாக இங்கே பேசப்பட்ட விஷயம், பலுசிஸ்தான் அங்கே அட்டாக் ஆரம்பிச்சிட்டாங்க, பலுசிஸ்தான் போராளிகள் அங்கே அட்டாக் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அது என்னாச்சுன்னு தெரியல, அமைதியாச்சு. அப்போ தொடர்ந்து இந்த சமூக ஊடகங்களில் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் ஆரம்பிச்சதுலேருந்தே ஒரு வைரலாக போன ஒரு டாக் என்ன அப்படின்னா, போரில் முதலில் கொல்லப்படுவது, வீழ்த்தப்படுவது உண்மைகள் தான் அப்படின்னாங்க. அது உண்மைங்கிற மாதிரி இப்போ ஆயிடுச்சு. எல்லா உண்மைகளையும் சாகடிச்சுட்டு பொய்களை மட்டும் அதிகமாக பரப்பி அதில் தான் நம்ம தேசப்பற்றி நிரூபிக்கக்கூடிய சூழலை நின்ட்டோம். இப்போ இது திடீர்னு இந்த போர் நிறுத்த அறிவிப்பு, இந்தியா பின்வாங்கியது, இதெல்லாம் என்ன ஆகி போச்சுன்னா, இந்த தேசபக்தியை காட்டிய அனைவருக்கும், இராணுவத்துக்கு ஆதரவாக நின்றவங்க, ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த்னு உள்ளே இறங்கின அவ்வளோ பேருக்குமே ஒரு நோஸ் கட் மாதிரி ஆகி அவ்வளோ பேர் திடீர்னு ஆஃப் ஆகக்கூடிய, சைலண்ட் மோடுக்கு போகக்கூடிய ஒரு சூழல் இந்தியாவுடைய அறிவிப்பால் இப்போ உருவாயிடுச்சு. இப்போ இது கடைசியில் இப்போ எங்கே நிற்குதுன்னா, அந்த வார்த்தை போரில் நிற்குது. நீயா நானா, நான் சொன்னதான் உண்மை, நான் சொன்னதான் உண்மை அப்படிங்கிறது. இப்போ இந்தியாவும் பாகிஸ்தானும் இந்த போரில் உண்மையிலே தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஆனால் அமெரிக்கா படுதோல்வி அடைஞ்சிருக்கு. இப்போ இது அடுத்த கட்டமாக அந்த வார்த்தை போர்கள் எப்படி போகுங்கிறது தெரில. இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, பாகிஸ்தானோட தீவிரவாத முகாம்கள் மேலே இந்தியா தாக்குதல் நடத்திருக்கு, இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்திருக்கு. அவங்க இப்போ சைலண்ட் மோடில் இருக்கிறாங்க. அப்படிதான் இந்தியா சொல்லியிருக்கு, தீவிரவாத முகாம்களில் நாங்கள் தாக்கியிருக்கோம், பல பயங்கரவாதிகளை கொன்றிருக்கோம், முகாம்களை தாக்கி அழிச்சிருக்கோம், துல்லியமாக தாக்கி அழிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர்கள் அடுத்த அமைதியாக இருப்பார்களா, அடுத்த கட்ட தாக்குதலை தொடர்வார்களா அப்படிங்கிறது தெரியல. இப்போ இந்த நாடுகளுக்கும் இடையிலான சண்டை நிறுத்தம், அணுகுண்டு போடுவோம், நாங்கள் எதிர்கொள்வோங்கிற அந்த பேச்சு, அமெரிக்கா உள்ள புகுந்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த பஞ்சாயத்து, இதற்கிடையில் அவங்க சைலண்ட் மோடில் இருக்கிறவங்க என்ன ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. அப்படியே அமைதியாக இருந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா அவர்கள் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்காங்கன்னா, வல்லாதிக்கங்களோட கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க. வல்லாதிக்கங்கள் அவங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. அடுத்து இப்போ இந்தியாவுக்கு இது ஒரு இக்கட்டான சூழல். அண்ணாமலை பேட்டி கொடுத்தாரு, நாங்கள் இந்த போரை நிறுத்தினதுக்கு காரணம் தினமும் 1000 கோடி ரூபாய் செலவாகுது இந்த போர்னால, அந்த பணத்தை நாங்கள் மக்களுக்கு ஏதாவது பயன்படும் வகையில் பயன்படுத்தலாம்னு யோசிக்கிறோம், அதனால நாங்கள் அந்த போரை நிப்பாட்டிட்டோம். இந்த விஷயத்தை கவுண்டர் டெரரிஸ்ட் அட்டாக் கொடுக்குறதுக்கு முன்னாலே யோசிச்சிருக்கலாம் இல்லையா?
அப்பவுமே வந்து நாங்கள் இந்த தாக்குதலை யார் நடத்தினார்களோ பெஹல்காம்ல அவர்களை நாங்கள் தேடி கண்டுபிடித்து வேட்டையாடுவோம். இதுக்கு முன்னால் இந்தியா பல தீவிரவாத தாக்குதல்கள் அதை பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி பண்ண போறோம்னு சொல்லி அதை பண்ணியிருந்தா அதுக்கு பெரிய வரவேற்பு இன்னைக்கு உலக அளவிலையும் இந்தியா மக்கள்கிட்டையும் கிடைச்சிருக்கும். அந்த தீவிரவாதிகளை கண்டுபிடித்து வேட்டையாடி இருந்தால் இன்னைக்கு ஒரு பெரிய ஆதரவும் ஒரு வரவேற்பும் இந்திய அரசுக்கு கிடைச்சிருக்கும். மக்களுக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சி மனநிலை வந்திருக்கும். இப்போ இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் இதுக்கு சந்தோஷப்படுறதா, இப்போ நடந்துக்கிற விஷயத்தில் சந்தோஷப்படுறதா, வருத்தப்படுறதா, வெட்கி தலை குனிறதா, இல்லை மறுபடியும் காலரை தூக்கிட்டு நாங்கள் கரெக்டாக தான் இருக்கோம்னு சொல்லிக்கிறதா, எதுவுமே தெரியாத ஒரு சூழலில் தான் இந்திய மக்களுடைய மனநிலை இருக்குது. இதுதான் எங்கள் பிரச்சனை. இப்படி ஒரு சூழலில் இந்திய அரசாங்கம் இன்னைக்கு இந்திய மக்களுடைய உளவியலை கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. இது அடுத்து எதை நோக்கி போகுது அப்படிங்கிறது தெரியலை. இந்த வார்த்தை போர்கள் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இந்த வார்த்தை போர்கள் எப்படி முடியுங்கிறது தெரியாது. வல்லாதிக்கங்கள் அடுத்து தொடுக்கப்படக்கூடிய வணிக போர் எந்த மாதிரியான நெருக்கடியை இந்திய பொருளாதாரத்தில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தெரியாது. இது அடுத்த வணிக போராக ஒரு ஸ்ட்ராட்டஜியில் போகும். இதுகளில் சைனா வேற இப்போ என்ன திட்டமிட்டு இருக்காங்கிறது தெரியல. இந்த ஒரு 2 நாள் 3 நாள் தாக்குதல்லையே இந்தியா எவ்வளோ பலகீனமாக இருக்குது, இந்தியாவுக்கு எவ்வளோ நஷ்டமாக இருக்குது, இதை சைனா எவ்வளோ சாதகமாக எடுத்துகிட்டு போக போகுது அப்படிங்கிறதும் தெரியல. இது இப்போ இனி வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு சில மாதங்களுக்காவது ஒரு இக்கட்டான சூழலை தான் உருவாக்கும். அந்த இக்கட்டான